இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து மலை மாதேஸ்வரன் சாமி கோயிலுக்கு வந்து போயிட்டு இருந்தோம். அதுவும் சிவராத்திரிக்கு முன்ன நாள் போயிட்டு இருந்தோம். அந்த கோயிலில் என்னென்ன பூஜை, என்னென்ன வழிபாடுன்றதை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நான் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் போகிற வழியில் வந்து நாங்கள் 2 மணிக்கு கரெக்டாக மலை ஏற ஆரம்பித்தோம். அப்போ வந்து வழியில் வந்து யானை பார்த்தோங்க, காட்டு யானை. நல்லா மேலே வந்து கோணல் பகுதிக்கு போனதுக்கப்புறம் தான் யானை வந்து சென்டராக இருந்துச்சு. அது பாவம் எப்படி ஏறி வந்துச்சுன்னு தெரியல. தண்ணிக்காக வந்துச்சா என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து பக்கத்தில் மர செக்கலாய் வந்து உடச்சி சாப்பிட்டு இருந்துச்சு. ஒரு 1/4 மணி நேரம் அதுக்கப்புறம் அதுவே தானாக ஒதுங்கி போயிடுச்சு. நம்ம யானையை பார்த்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கோயிலுக்கு வந்து மேலே வந்து பார்த்தா லைட் ஜோடிப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம கூட்டம் இல்லைன்னு நினச்சி வந்து பார்த்தா மேலே வந்து எல்லாம் முன்னாடியே வந்து படுத்துட்டாங்க. நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து 4 மணிக்கு வந்து போயிருந்தோம். 4 மணிக்கு கரெக்டாக மேலே மலைக்கு போயிட்டு இருந்தோம். 4 மணிக்கு போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். 5 மணிக்கு தரிசனம்னு சொன்னாங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பசவேஸ்வரர் சாமி கும்பிட்டு வந்தோங்க. பசவேஸ்வரர் சாமிக்கு எடுத்துகிட்டு வந்த பாலை வந்து குட்டி பசவேஸ்வரர் சாமி மேலே ஊற்றிடுவாங்க. அந்த இடத்துல வந்து நிறையா வந்து பூனை இருந்துச்சு. அதில் ஒரு பூனை வந்து பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. பசவேஸ்வரர் சாமிக்கு வந்து நம்ம மாடு வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லபடியாக கன்று போடணுன்றவங்க வேண்டிக்கிறவங்க வந்து பால் எடுத்துகிட்டு வந்து பசவேஸ்வரர் சாமிக்கு மேலே ஊற்றுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பெரிய சிலை மேலே கொட்டுவாங்க. இப்போ வந்து பக்கத்தில் வந்து குட்டி பசவேஸ்வரர் சாமி மேலே வந்து ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில் எல்லாருமே போதுமான அளவு தரிசனம் சூப்பராக கிடச்சிச்சிங்க. ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல. சீக்கிரமாக தரிசனம் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு போகலான்னு. சாப்பிட்றது வந்து ஒரு 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னாங்க. அப்புறம் 8 மணிக்கு வந்து லைன் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் முன்னாடியே போனதுனால நிற்கலாம் எதுவும் இல்லை. சல்லுன்னு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டுங்க. போகும்போது உள்ளே போய் பார்த்தா பாயாசமும் வெஜிடபிள் சாப்பாடும் தான் கொடுத்துருந்தாங்க. வெஜிடபிள்னால் ப்ளைன் வெஜிடபிள், புளி கரைச்சி ஊற்றி அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சுட சுட இருந்ததுனால அப்படியே சாப்பிட்டு அப்புறம் வந்து நாங்கள் வெளியே வந்துட்டுங்க. வந்துட்டு நம்ம பசவேஸ்வரர் சாமி அப்புறம் வந்து ருத்ராஜ தேரெல்லாம் இழுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே சாப்பிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. 8 மணிக்கு தான் டோக்கனு அப்படின்னாங்க. 8 மணி ஆகியும் டோக்கன் கொடுக்கவே இல்லை தேர் இழுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளி தேர் இழுக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வெள்ளி தேர் இழுக்கலான்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கு போகும்போது கோயிலை சுற்றி வந்து எப்போவுமே வந்து வேண்டுதல் செஞ்சுட்டே இருப்பாங்க. 4 மூலைக்கு இல்லைனா 8 மூலைக்கு வந்து சாமிக்கிட்ட வந்து அங்கப்பிரதேசம் செய்வாங்க. சின்னவங்க முதல் பெரியவங்க வரையும் ஈரத்தில் நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து இந்த மாதிரி அங்கப்பிரதேசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் கோயிலை வந்து சும்மா வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோங்க. இது வந்து தேர், மாதேஸ்வரன் கோயில் தேர். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டெல்லாம் உள்ளே இருந்துச்சு. இது வந்து கோயிலுக்கு முன்ன நாள் வந்து தேர் இழுத்துருப்பாங்க போல். அதனால் வெளியவே நிப்பாட்டிட்டு இருந்தது. அதையும் அப்படியே பார்த்துட்டு வேண்டுதல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பத்திக்குச்சி வந்து கொளுத்தி கோயிலை சுற்றி வருவாங்க 3 டைமு. இல்லைனா தொடப்பம் எடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க 3 டைமு. அப்படி இல்லைனா வந்து அங்கப்பிரவேசம் செய்வாங்க. ஒரு சிலர் வந்து நெய் பந்தம் மாதிரி எடுத்துகிட்டும் சுற்றுவாங்க. இந்த மாதிரி வேண்டுதல்லாம் அங்கே செய்கிறாங்க. இதுதான் வந்து வெள்ளி தேர். இது வந்து உள்ளே வந்து இருக்கிற சாமி தான் வந்து மலை மாதேஸ்வரன் சாமி. கோயில் உள்ளே வந்து கருவறையிலும் இதே மாதிரி தான் சாமி இருக்கும். யாருன்னா பார்க்காத இருந்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கோங்க. வெள்ளித்தேர் வந்து இதுவரையும் நாங்கள் ஒரு 10, 15 வருஷமாக வரோங்க. ஆனால் ஒரு டைம் கூட நாங்கள் வெள்ளித்தேர் இழுத்ததை பார்த்ததே இல்லை. வெள்ளித்தேரை பார்த்ததே இல்லை. இந்த டைம் எங்களுக்கு அதிர்ஷ்டம். நாங்கள் வந்து வெள்ளித்தேர் வந்து பார்த்தோங்க. வெள்ளித்தேர் வந்து இழுக்கிறதுக்காக ரெடியாக நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளித்தேர் இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பசவேஸ்வரன் தேர், ருத்ராஜ தேர், அப்புறம் வந்து மாதேஸ்வர மலையான் தேர் 3 தேர் இழுப்பாங்க. இது இழுக்கிறதுக்கு வந்து ரூ. 3000 டோக்கன் சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. ரூ. 3000 டோக்கன் கட்டுறவங்க வந்து இந்த தேர் வந்து இழுப்பாங்க. கோயிலை சுற்றி வர வரைக்கும் இழுப்பாங்க. இந்த தேர் வந்து இழுக்கிறப்ப பக்கம் யாரும் அலோட் பண்ணவே இல்லை. சரி இழுக்கிறதுக்கு டைம் ஆகுன்னு சொல்லிட்டு நான் போய் விநாயகரை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்திருந்தேங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் இருக்கிற இடத்த பார்த்த அப்புறம் இல்லை. வழக்கம் போல் இந்த பக்கம் வந்து அரச மரத்தடியில் வந்து நிற்க வச்சுருந்தாங்க. ரொம்ப பழைய யானை, ரொம்ப வயசாகுது. பல வருஷமாக இந்த யானை வந்து வயசானாலையும் அதோட பணியை செஞ்சுட்டே இருக்குது. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்க சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப வயசாகிடுச்சு இந்த யானைக்கு. யானைக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறவங்களாம் வாங்கிட்டு இருந்தாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பயம் பக்கம் பார்த்துக்க. நான் தொலைவாகவே நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளித்தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளித்தேர் இழுத்துட்டு இருந்தாங்க. வெள்ளித்தேர் இழுத்துட்டு அப்புறம் வந்து பசவேஸ்வரன் சாமி தேர் இழுத்தாங்க. எனக்கு வந்து பசவேஸ்வரன் சாமி மேலே வந்து தானியங்கள் இறைப்பாங்க. அது எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சா நல்லதுனாங்க. காயின் அடித்தாங்க. அதுவும் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் மலையிலேருந்து கீழே ஒரு 9:30க்கெலாம் கீழே வந்துட்டுங்க காரைக்காடுன்ற இடத்துக்கு. அங்கேருந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டுங்க. பழனியில் வந்து கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போன வருஷம்லாம் அலோடு
இருந்துச்சு. போன வருஷம் கூட்டம்ன்றதுனால நாங்கள் மேலே போகவே இல்லை. கீழே மொபைல் வந்து கீழே செக் பண்ணிடுறாங்க மலை அடிவாரத்துலேயே. அங்கேயே வந்து ஃபோனை வந்து செக் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போய் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாம மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஏதாச்சும் சேர்த்தி சொல்லியிருந்தாலோ இல்லை குறைச்சி சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.